வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு வீடு எப்படி சுத்தம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறதையும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் என்ன செய்கிறீங்க? வேலை பார்க்க மாட்டீங்களா வீட்டில்? எந்திரிங்க, சம்முன்னு படுத்துட்டீங்க. நல்லா தள்ளி விட்டணும். சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் மாவில தோரணம்லாம் கட்டி விட்டுட்டோம். விளக்கெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இது மறுநாள் எடுத்த வீடியோ. அதாவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ. என் பாப்பா வாசல் தொளிச்சு கோலம் போடுது. எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்கிறது தான், எங்கள் வீட்டில் எங்கள் 2 பாப்பாவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அரிசுவாவும் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த இடத்துல நாங்கள் எப்பயுமே அரிசி கொட்டி வச்சுருவோம். சிட்டுக்குருவியெல்லாம் நிறையா சாப்பிட்டு போவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் கொட்டி வச்சா நிறையா சிட்டுக்குருவி வந்துட்டு போகும். ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு. வாசலில் மாவிளை தோரணம் கட்டியிருக்கோம். 2 பக்கம் பூவெல்லாம் வச்சுருக்குறோம். எப்பயுமே வீட்டில் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் செய்கிறது. இப்போ அடுத்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கடைக்கும் இன்றைக்கி போவோம். அதே உங்களோட நாங்கள் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு பூ எல்லாமே போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு புக்கிலலாம் அத்தானும் மது சந்தனம் குங்குமம்லாம் வச்சிட்ருக்காங்க. புக்ஸு, அருவாள், இந்த மாதிரி வீட்டில் நம்ம எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கும் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சக்கரை பொங்கலும் சுண்டலும் நான் பிரசாதமாக பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பணும். இப்போ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு வைக்கிறதுக்காக சுண்டலும் பொங்கலும் வச்சேன், சக்கரை பொங்கலும்.
இப்போ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் ஒரு தட்டில் வச்சு நான் ஊட்டி விட்டுட்ருக்கேன். இப்போ தனித்தனியாக வந்து நம்ம கொடுத்தோம்னா கடைக்கு போக லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டேன். இப்போ வந்து கடைக்கு கிளம்பி நாங்கள் போகிறோம். செப்பல் மாட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து என் கடைக்கு வந்துட்டோம். இப்போ கடையில் வந்து சாமி கும்பிட போகிறோம். நைட்டு வந்துட்டு வந்ததுலேருந்து வேலை தான். காலையிலேருந்து வந்தால் நைட்டு வரைக்கும் வேலை தான். கத்திரியா கத்திரி இங்கே தான் இருக்கு. இந்த கத்திரி எனக்கு ஒரு வாய் ஊத்த மாட்டேங்குது. நீங்களும் சூடோட சொல்றீங்க. கடைக்கு தானே இப்போ நாங்கள் வந்து அந்த கடையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து ஒத்த கடையில் இருக்க கடைக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட. இப்போ இங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து அடுத்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம்.
ஐஸ்வா பத்தியா சூப்பர் மதுட்ட கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்னு தெரியல என்ன அங்க வர தாத்தா அடிச்சு அது விட்டு இந்த கார் எடுத்து இந்த கார் இப்போ நாங்கள் வந்து கடையிலையும் சாமி கும்பிட்டுட்டோம், வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.